அஸ்ஸலாமு வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போல் விசித்திரமான அந்த தலைப்பில் நாங்கள் நிற்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மிளகு. இந்த மிளகு ஃபுல் இது இப்படியாக வரும். இந்த ஒரு நெட்டியில் குறைஞ்சோடு ஒரு 50 மிளகு சரி இப்படி ஜாயிண்டாக வைக்கும். இதை நம்ம தான் என்ன செய்யணும்னா இந்த மிளகு இலை தான் இது. மிளகு மரம் இல்லை கொடி. இது மரத்துலையோ இதுலையோ பூமியோ பறவை தான் இது வளரும். அதுபோல் ஒரு மரத்தில் ஒரு செத்த மரத்தில் இந்த மிளகு ஒரு செத்த மரத்தில் இந்த படகு இருக்குது. அதனால் மரத்தில் இதுதான் பீப்பர்ஸ் மிளகு செடி. ஒரு மரம் ஃபுல்லாகவே பிடிச்சிட்டு இது ஹெல்பிசியா மரம்னா அதில் தான் ஃபுல் மிளகு செடிகள் முறைச்சிக்குது. அது நீங்கள் பாருங்கள். இந்த இடம் வேலி போட்டனால உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியாது. பார்த்துங்க மிளகு. அது உங்களுக்கு வெத்தலை இலையும் உங்களுக்கு காட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். இதுதான் மிளகு மணி. பச்சை கலர் மட்டும்தான் இருக்குது. காஞ்சி போனால் இந்த சாம்பு பார்க்கலாம் இருக்குது. அதனால் மற்ற கலர்கள் எதுவும் எனக்கு கண்ட கிடைக்கலை. அளவு ஃபுல்லாக நான் தேடிட்டேன். இது கராம்பூ. அந்த கராம்பூ 7 கலர்கள் இருக்குது. அந்த 7 கலரும் இன்னும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள. அந்த இதில் 6 கலர்கள் காட்டினாங்க. இது ஒரு இதாக அந்த 7 கலர்னால் பச்சைக்கு வரும், வெள்ளையில் வரும், மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, டார்க் மஞ்சள், பட்டர் கலண்டு அப்படி 7 கலர் கராம்புகள் இருக்குது. இப்போ இது பாக்கு உரிக்கும் பொழுது இப்படி தான் வரும். உங்களுக்கு பார்க்கக்கூடிய வீடியோ காட்டிட்டேன். இதை பாருங்கள். இது சாதிக்கார பிஞ்சு. இது கராம்பு பூ காட்டணும்னு நினச்சேன், உங்களுக்கு காட்ட முடியல. பாருங்கள். இதில் பெரிய ஒரு பாக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது குண்டு பாக்கு கராம்பு. பெரிய கராம்பு. சின்ன கராம்பு தேடினே இங்கே கிடைக்கல விவஸ். அதனால பெரிய கராம்பு நான் போட்டேன். இது மாதுளை இது பிஞ்சி மாதுளம் பிஞ்சி மரத்தை காட்டியிருப்போம். நீங்கள் தெளிவாக பார்க்கலாக்க பாருங்கள். இதெல்லாம் பாக்கு மரம். அதுக்கு பிறகு பாக்கு இலைகளை நீங்கள் பார்க்க போனாலும் பாருங்கள். இதெல்லாம் பாக்கு இலைகள் விவஸ். இதுதான் விவஸ் கருவா மரம் பாருங்கள். இது கருவா கட்டு வருகிறது. இது கருவார கண்டு. இது ஒரு சின்ன கண்டு. இது முளைச்சதில்லை. முளைச்சுட்டா உங்களுக்கு காட்டுறேன் விவஸ். இது தான் கருவாய் இலை. நல்லா பாருங்கள். இந்த நிலத்தில் தான் கருவாய் இலைகள் இருக்கும். ஹலோ விவஸ். இப்போ நாங்கள் ரப்பர் மரத்தை பார்ப்போமா? விவஸ் தான் ஓகே. ரப்பர் மரத்து 2 இதை எடுத்து நம்ம இப்போ தான் சுருக்கணும். இது ரப்பர் மரம். அவங்களுக்கு காட்டின காய் உரித்து அதுக்குள்ளே மரம்னா இது இந்த பிசினில் நம்ம இப்படி இழுக்கணும். எடுத்து இதோட இந்த மரம் இதுக்குள்ள வரனால அதை இப்படி ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட ஜாயின் பண்ணணும். நான் அவங்கள்ட்ட ரிமூவ் பண்ணி பரல. ரிமூவ் பண்ணால் தான் இது இப்படி ஒட்டும். இப்படி எடுத்து இழுக்க இதை இப்படி ஜாயிண்ட் ஆக்கி போகணும். இப்படி சுற்றி போகிறனால சில ஆக்களுக்கு ரப்பர் இதை பார்த்து தெரிஞ்சிருக்கேன். தெரியாத ஆக்களுக்கு நான் இந்த வீடியோ பண்ணுறேன். சின்ன வயசில் இப்படி ரப்பர் இது கட்டி நிறைய தடவை விளையாடிக்கிறேன். அதனால் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய போர்டு செய்யலாம்.
இது போல் இந்த போலை நல்லா நவிச்சு விளையாடினாச்சா. ஓகே, அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்ப்போம். கொக்கோ இது கொக்கா பழமைக்கும் சின்ன கொக்கோன்னு நான் உடைக்கிறேன் பிச்சேன். அதான் உங்களுக்காக இது செஞ்சு காட்டுறேன். அடுத்ததான் உங்களுக்கு இன்னொரு மற்ற கொக்கா மேலே வைக்கிறது. உங்களுக்கு இந்த கொக்காவை உங்களுக்கு இதை வந்து செஞ்சு காட்டணும். இந்த போலை என் வீட்டு பிள்ளைகளுக்கும் கொண்டு ஜாலி கொடுக்க போகிறேன். அது இன்றைக்கி கொக்கா இந்த கொக்காவை தான் இன்றைக்கி அவங்களுக்கு ட்ரை பண்ண போகிறேன். வெட்டி இந்த கொக்கா வந்து நிறைய பேருக்கு பார்த்திப்பீங்க, தோலாம் திண்டு பார்த்திக்க மாட்டீங்க. சில பேர் திண்டு பார்த்திப்பீங்க, சில பேருக்கு இதை பார்த்து ஒன்றும் தெரியாமல். கொக்கா இந்த கொக்கா போடுறது வந்து எல்லாம் செய்கிறது. நீங்கள் செய்கிற கொக்கா சாக்லேட்டு வந்து அரிசி விஷயம் செய்கிறது வந்து இந்த கொக்காவால் தான். ஆனால் அந்த கொக்காவை கொட்டே யூஸ் பண்ணலாம். ஆனால் சும்மா தின்னாதே அதை வச்சா கொக்கா போடுறது வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நான் யூஸ் பண்ணுற கொக்கா கொட்டை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணுமா? இதில் 2 கலர் வரும், வெள்ளை ப்ரௌனில் சரி வெறும் இது முத்தின கொக்கா. இது சதை தான், இது மாற்றிண்டியது தைக்கி இப்படி தான் வரும். கொக்கா இப்படி தான் வரும். இது வந்து செட்டாக வரல, அது நல்ல பழமாக தான் நல்ல ஒரு செட்டாக வந்திருக்கு. இது குறிப்பாக ஃபுல்லாக வந்திருக்கும். இது ஊசி போட்டால் நமக்கு இன்னொன்று வேணும். ஓகே, இது 2 துண்டு எடுக்கிறேன். உங்களுக்காக துண்டு காட்டும் பாருங்க. இந்த துண்டா வாய்க்கு போய்க்குது. இல்லை, நான் திண்டு முடிச்சிட்டேன். இந்த வெள்ளத்தோடு மட்டும் உங்களுக்கு உரிச்சு காட்ட போகிறேன். ஓகே, இதெல்லாம் ஃபுல் கொட்டையாக வந்துட்டானு இதை பொடியாகிட்டு இந்த கொட்டையை தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது.